மயில் கத்துது, செமையாக இருக்குது. அப்படியே அந்த காலையில் வந்து அப்படியே மைல்டாக இருக்குது பேர்ட்ஸ் சவுண்டு. ஆனால் அனிமல்ஸும் நிறைய இருக்கோம் இங்கே. இருந்தாலும் இதுக்கு இடையில நாங்களும் ஒரே ஜாலியாக இருக்கும். பாருங்கள், இங்கே தான் நம்ம பட்டர்ஃப்ளை பேர்ட்ஸ்லாம் நிறைய அந்த சவுண்டெல்லாம் நல்லா கேட்குது. இது வந்து ஒரு காஃபி ஃபேக்ட்ரி, காஃபி தோட்டம், ஃபுல்லாக காஃபி எஸ்டேட்டு. காஃபி எஸ்டேட்லேருந்து பழம் பறிச்சுட்டு வந்து இது வந்து காஃபி ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டு வந்து பாருங்க, பிரித்து எடுத்து பாருங்கள் காஃபி உருவாக்குறாங்க. இதுலேருந்து காஃபி எடுத்துட்டு, காஃபி கொட்டை எடுத்துட்டு அதனுடைய வேஸ்ட் இது எல்லாமே இல்லை. இன்னும் நிறைய காஃபி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. காஃபியோட தோல், இந்த விதையோட தோல், அதெல்லாம் தான் இது இருக்குது. இது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். காஃபி பழத்துலேருந்து அதை விதையை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அந்த விதையிலேருந்து அந்த தோலை பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே இருக்க சீடு தான் நம்ம வந்து காஃபிக்கு பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் ப்ராசஸ் இதில் தான் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஃபேக்ட்ரி தான் இதுவும், காஃபி ஃபேக்ட்ரி தான் இது. மயில் கத்துதுன்னு பார்த்தா நீ தான் கத்துறியா? காஃபி கொட்டையை அறுவடை பண்ணி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அந்த காஃபி சீடை வந்து அப்படியே ஈரமாக இருக்கும், ஒரு மாதிரி கிரேவி மாரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த களத்தில் தான் வந்து காய வைப்பாங்க. காஃபி கொட்டை காய வைக்கிறதுக்காக தான் ஒரு ப்ராசஸ் பண்ணி காய வைப்பாங்க. அதுக்கு தான் இந்த இடமே. ஆமாம், நம்ம மலை உச்சியில் இருக்கோம். ஆமாம், இது வந்து ஏற்காடு மலையோட உச்சி பகுதியில் தான் நம்ம இருக்கோம். ஆமாம், அந்த உச்சிக்கு நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போனோம். ஆனால் இப்போ ட்ரெக்கிங் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாம் விதைக்கலை, செடிக்கு தண்ணி ஊற்றலை, அறுவடை செய்யலை, எதுவுமே செய்யலை. ஆனால் கைக்கு காஃபி தூள் வந்துருச்சு. பாருங்கள், இங்கே இருக்க ஃபாதர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் காஃபி பவுடர் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நாங்கள் வீட்டுக்கு